இந்த பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு லாபமாக இருக்குமா கும்பராசிக்கு அப்படின்னா மிகச்சிறந்த லாபம் தரக்கூடிய எனக்கு சரியா தொழில் நடக்கலங்க, அரசியல நான் நம்பின தலைவர் கூட கீழே விழுந்துட்டாருங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காருகிற போது நல்ல தன வருமானம் கொடுப்பாருங்க. இரண்டாம் இடத்துல சனி பகவான் வந்து உங்க குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். இது நாள் வரை உங்களுக்கு இருந்த பொருளாதார தடைகள் அத்தனையும் விலகும். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த பராபவ வருஷம் இந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. ரிஷப லக்னம், மேஷ நவாம்சத்தில் ஆண்டு பிறக்கிறது. தேய்பிறை துவாதசியில் பிறக்கிறது. இது பிறக்கக்கூடிய திதியும் மிக முக்கியம். ஒரு ஆண்டு பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண்டுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராஜாவாக இருக்கார். இடி இடித்து மழை பொழியும் சொல்கிறாங்க பாருங்க, அப்படி கடுமையான போராட்டங்கள் இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது, பராபவ ஆண்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அந்த பராபவ ஆண்டு நமக்கு என்ன நன்மைகளை தரப்போகுது, நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த ஆண்டில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. தமிழ் ஆண்டுகளில் இது 40வது ஆண்டு. பராபவ ஆண்டு அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் அவமானம் அப்படிங்கிற பொருள். ஆனால் நடைமுறையிலே அப்படித்தான் இருக்க போகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு செழிப்பு இருக்கும், கால்நடைகளில் செழிப்பு இருக்கும், விவசாய செழிப்பு இருக்கும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ராசிக்கு நம்ம என்ன பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினால் என்ன நன்மைகள் நமக்கு வரப்போகுது, இந்த ஆண்டை எப்படி எதிர்கொள்ளணும், ஏதாவது நோய் தாக்கம் இருக்குமா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று உடல் நலத்தில் யார் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விவரமாக இதில் பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து கவனியுங்கள். பராபவ ஆண்டு பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க. என் நெஞ்சிற்கினிய கும்பராசி நேயர்களே, காலபுருஷ தத்துவத்துடைய லாபராசி கும்பராசி. இந்த பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு லாபமாக இருக்குமா கும்பராசிக்கு அப்படின்னா மிகச்சிறந்த லாபம் தரக்கூடிய ஆண்டு. எப்படி காலபுருஷ தத்துவத்தில் லாபராசியா நீங்க இருக்கீங்களோ அது மாதிரி இந்த ஆண்டுடைய லாபராசியாகவும் நீங்க இருப்பீங்க. காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகிட்டார். விலகினது மட்டுமில்ல, அவர் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். நீதிமான் என்று போற்றக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காருகிற போது நல்ல தன வருமானம் கொடுப்பாருங்க. பலர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க 2ல் சனி இருந்தால் வருமானம் போயிருங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் நல்ல வருமானம் கொடுப்பாரு. கடந்த 2.5 ஆண்டுகளாக எனக்கு சரியான வருமானம் இல்லைங்க, எனக்கு சரியா தொழில் நடக்கலைங்க, அரசியல நான் நம்பின தலைவர் கூட கீழே விழுந்துட்டாருங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த உங்களுக்கு பொற்காலம்னு இதை எடுத்துக்கிடலாம். எப்படி 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உங்க குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். இது நாள் வரை உங்களுக்கு இருந்த பொருளாதார தடைகள் அத்தனையும் விலகும். உங்க குடும்பத்தை நடத்த முடியாமல் நீங்க கஷ்டப்பட்டீங்க. தினந்தோறும் உங்க லைஃப் பார்ட்னருடைய புலம்பல், கையில காசு இல்லை, மகனை படிக்க வைக்க முடியல, மகளை படிக்க வைக்க முடியல, கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, குடும்பத்தில் தடை, நினைச்சதை வாங்கி கொடுக்க முடியல மனைவி மக்களுக்கு. எவ்வளவு கவலை உங்களுக்கு. அந்த கவலையிலிருந்து விடுபடும் காலம். 2ல் சனி வருகிற போது கை நிறைய பணம், வீட்டில் பிள்ளைங்க என்ன விரும்புதோ வாங்கி கொடுப்பீங்க, மனைவியோடைய விருப்பத்தை கேட்காமலே நிறைவேற்றுவீங்க. ஒரு ஆனந்தம் குடும்பத்தில் பெருகும். எப்போ பார்த்தாலும் ஆனந்தம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த ஆண்டு மிகப்பெரிய ஆனந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். எதுல கவனமா இருக்கணும், 2ல் சனி செவ்வாய் சேருது. ஒரு நெருப்பு கிரகம், ஒரு தண்ணீர் கிரகம், மாறுபட்ட குணங்களுடைய 2 கிரகங்கள் சேருது. பேச்சுல கவனமா இருங்க. நெல்லை கொட்டிட்டு அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. நாங்க பேச்சுல கவனமா இருங்க. பேச்சு மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா, உங்க வாக்குல கவனமா இருந்தீங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அதுதான் முக்கியங்க. அதுல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் வேறு உட்கார்ந்துட்டார் 2ஆம் இடத்துல. யாருக்கும் சத்தியம் பண்ணாதீங்க, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நானாச்சும் இந்த காரியத்தை செய்து தரேன்னு மட்டும் ஜம்பமா பேசிடாதீங்க. பேசிட்டா சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாம நமக்கு ஒரு சிக்கல் வந்துருங்க. அதனால யாருக்கும் உறுதிமொழி கொடுக்காதீங்க. குடும்பத்து உறவுகள் உங்களோடு பழக விரும்புகிறார்கள்.
ஆனால் குடும்பத்து உறவுகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிடாமல் இருக்கீங்க, சரியாக பழகாமல் இருக்கீங்க, தனிமையை விரும்புகிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மாறினால் உங்களுக்கு அற்புதமான காலமாக இந்த பராபவ ஆண்டு அமைய போகுது. 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துக்கிட்டு உங்களை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு பெரிய முன்னேற்றம் வந்திருக்கணும். ஆனால் ராசியில் ராகு இருந்துக்கிட்டு குரு சண்டாள யோகத்தினால் கடந்த 1.5 ஆண்டுகளாக நீங்கள் படக்கூடிய அல்லல்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நோய்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் உங்கள் மனசை வருத்திக்கிட்டு இருக்கு. குரு சண்டாள யோகம் இப்போ விலகுதுங்க. குரு சண்டாள யோகம் விலகிச்சுன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சி வருது. திருமண தடை இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு திருமண தடை விலகுது. புத்திரவாக்கியத்தில் தடை இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்க போகுது. குழந்தைக்கு பிறந்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி, வியாதிகளிலிருந்து நிவர்த்தி, கல்வியில் முன்னேற்றம். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறாங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணாத பிள்ளைங்க இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. பெரிய யோகம் காத்திருக்குங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். பிஸ்னஸை பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணுவீங்க. வீடு மனை வாங்குற யோகம் வரும். இளைய சகோதரி பக்கபலமாக இருப்பார். புதிய வியாபார ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று வருவீங்க. கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். மிகச்சிறந்த யோகங்கள் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறதாங்க உண்மை. உங்கள் நல்ல மனசுக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க, பயன்படுத்திக்கிடுங்க. எனதருமை நேயர்களே, இந்த காலகட்டத்தில் யாரை கும்பிட்டா இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்கள். அந்த சிவனை நீங்கள் வழிபாடு செய்கிற போது பெரிய வளர்ச்சி, வல்லமை உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். மிகப்பெரிய விஐபிக்களுடைய தொடர்பு ஏற்படும். வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் காலம் பராபவ ஆண்டு காலம். இந்த பராபவ ஆண்டை சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் இந்த ஆண்டை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கால்நடைகள் முன்னேற்றம், விவசாயம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற ஆண்டுதான் பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுல உலக நாடுகளெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். ஆனால் இந்திய நாடு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்திய நாட்டுக்கு பாதிப்பு தருமானா தராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டு பாதுகாக்கப்படும். அதுதான் பெரிய. ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார், உச்சமாகிறார். அது இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய லக்னமான மகர லக்னத்தை குரு பகவான் பார்க்க போறார், உச்ச குரு பார்க்க போறார். அதனால இந்த ஆண்டு பல்வேறு சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் மக்கள் குறிப்பாக கேட்பது விலைவாசி எப்படி இருக்குங்கிறாங்க. விலைவாசி பராபவ ஆண்டுடைய தொடக்கத்தில் மிக கடுமையாக உயரும். இன்னைக்கு கண்ணு முன்னாலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் விஷயங்களை பற்றிய தட்டுப்பாடுகள் வந்துருமோன்னு அச்சம் இருக்கு. பெட்ரோல் விஷயத்தில் விலை கூடும், காய்கறிகள் விலை கூடும், தானியங்கள் விலை கூடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பணப்புழக்கம் ஆண்டு துவக்கத்தில் கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது. ஆனால் ஆண்டுடைய பிற்பாதி சுபமாக மகிழ்ச்சியாக பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்னு பல அன்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தின் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ இதே மாதிரி தங்கத்தின் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், தங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் இதே மாதிரி சனி பகவான் மீண்டும் மீனத்திற்கு வருவார். 60 ஆண்டுகள், 30 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிற போது அப்போ தங்கம் என்பது ஒரு சாதாரண மெட்டலாக போயிடும். அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் தங்கத்திற்கு இவ்வளவு மோகம் இருக்காது. இது இந்திய தேசத்தில் பார்க்க போகிறோம். அப்படி நிறைய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். இந்திய மக்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு நோய், வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. என்ன காரணத்தால்னா அணுகுண்டுகள், அதாவது குண்டுகள் வெடிப்பதனால், அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகளினால் வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படும். அதற்கெல்லாம் அடிப்படையாக கூட இந்த போர் இருக்கும் என்றெல்லாம் கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நிறைய இருக்கு இந்த பராபவ ஆண்டுடைய விஷயங்கள். அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரவருடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆண்டு
ஒரு நல்ல ஆண்டாக அமையும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்முடைய ஆன்மீகம் டாக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்முடைய ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் தான் முடிவான பலன்களா அப்படின்னா இல்லை. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அப்படித்தான் பலன்கள் நடைபெறும். ஆகவே உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பராபவ ஆண்டு என்ன நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.